ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய 2ஆம் நாள் வசூல் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 60 கோடி கூட கலெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து பொய்யான தகவல்களை நம்பாதீர்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் வந்து செகண்ட் டே தேர்ட் டே அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா தமிழக மக்கள் உடைய கலெக்ஷன்ஸ் தாண்டி ஓவர்சீஸில் இருக்க மக்கள் பின்னிட்டாங்க. ஸோ அதை நாம் வந்து கண்டிப்பாக அடித்து தூக்க தான் வேணும். ஏன்னா இங்கே இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து இந்த தக் ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு போய் ஒரு ஷோ நடத்தி பார்த்தாங்க ஆர்கேஎஃப்ஐ. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஏன்னா கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிட்டு அவங்களுக்கு தேவையானது டிஷர்ட் எல்லாமே வந்து கொடுத்தும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் விமர்சனம் பண்ணாமல் ட்ரோல் மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இருந்தே பிளான் பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்களுக்கு என்னென்ன தெரியுமா, அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போக விடாமல் பண்ணி கடைசி ரெகுலரான மக்கள் வந்து இன்னும் பார்க்கவே போகல. நீங்கள் கவனிச்சுதான் தெரியும், சனி ஞாயிறு படம் புக் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சரி ரிவ்யூவர்ஸ் எவனோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எவனும் போகல. சரி சனி ஞாயிறு வீட்டில் என்ன பண்ணுறது பொழுது போகல, சரி என்ன பண்ணலாங்கிற தகவலை பார்க்கலாம், சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறவங்க வெளியே வரப்பெல்லாம் படம் நல்லா தானே இருக்குது, இதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வரவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படிலாம் வந்து இப்போ வந்த ஒரு ட்ரெண்டு தான். இப்போ ரிவ்யூவர்ஸுக்கு பேசிக்கான கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும், ஒரு வெங்காயம் வந்து பண்ணது கிடையாது, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் படத்தை பற்றி, அட்லீஸ்ட் டிஎஃப்டியாச்சும் படிச்சிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. சும்மா உட்காந்து நான் ஆடியன்ஸாக பார்க்குறேன், நான் ரிவ்யூ பண்ணுறேங்கிறப்ப நீ ஆடியன்ஸாக பார்த்தா ஆடியன்ஸ்க்கே பல மனநிலை இருக்குடா. நீ வந்து ஒரு மனநிலையில் பேசும் பொழுது அதை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற கூட்டம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனுடைய ஹெவியான ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த படத்துடைய ரிசல்ட் வந்து நமக்கு சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2ஆவது நாள் கலெக்ஷனோட சாட்டர்டே சண்டேவோட கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டே தேர்ஸ்டே விட்டுருங்க, கமல் சார் ஃபேன்ஸும் போயிருப்பாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் போயிருப்பாங்க. செகண்ட் டே ஏன் ட்ராப் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா ட்ராப்பு. ஆக்சுவலாக வியாழக்கிழமை தான் அது அதிகமாக இருக்கணும், வெள்ளிக்கிழமை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும். சனி ஞாயிறு பாருங்கள் இப்போ அதோட அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அஜெண்டா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் இந்த சங்கி கூட்டம் பிஜேபியில் எல்லாருமே, அந்த சொரிதாஸாக இருக்கட்டும், இந்த ராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கிஷோர் கே சுவாமியாக இருக்கட்டும், இதான் என்ன படம் விட்டு படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய கதையை கண்ணை திறந்து பார்க்க தகுதி இல்லாத நபர்கள் இந்த படம் ஒரு பிட்டு படம் அப்படின்ற மாதிரி ஆக்டிவிஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அப்படிங்கிறதே கேங்ஸ்டர்னா அப்படி தாண்டா இருப்பான் மூதேவிகளா. ஒரு கேங்ஸ்டருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும், அவன் என்ன நேர்மையாக இருப்பானா, வரி கட்டிட்டு இருப்பானா, இல்லை புரியல எனக்கு. அவன் இருக்கிற அந்த ஒரு இதுதானே காட்டியிருக்காங்க அவங்க மூதேவிகளா. எதனால அவங்க சண்டை வருது, கேங்ஸ்டர்ஸ்னால் என்ன அர்த்தம், எனக்கு ஒரு கேங்ஸ்டர் நான் தான் இவ்வளோ வச்சுருக்கேன், என்னுடைய பயங்கரமான ஒரு சொத்து இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்காக இப்படி ஒரு அரண்மனையில் அந்த புறத்தில் இருக்காங்க, எல்லாமே தான் அடுத்து வர கேங்ஸ்டர் வந்து எடுப்பான். இவங்க படம் பார்த்தது இல்லையா, இல்லை இன்னும் இவங்க மைனரில் இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. கேட்டால் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு படமாக பாருங்கடா. இது உள்ளே இருக்கிறவங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, ஏன்பா அந்த மணிரத்னம் அழகாக சொன்னார், கமலா பார்க்காதீங்கப்பா, அந்த கேரக்டராக பாருங்க, த்ரிஷா கிடையாது, அது இந்திராணி கேரக்டரா அப்படின்ற மாதிரி புரிய வச்சாலும் இந்த வடிகட்டின முட்டாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. சரி இவங்களுக்கு தான் புரியல, இந்த கட்சி அரசியல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, இந்த ரிவ்யூவர்ஸ் ஆச்சு கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவனுங்களும் வந்து தற்கூரி மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போனோம்னு காயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ கேடுகட்டத்தனமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் அவங்க வந்து அடுத்த படத்துக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாராட்ட வேண்டாம், சரி ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லை. அப்படிங்கிறப்ப எது கேவலம் பார்த்தீங்களா. ஆனால் என்னதான் வந்து நீங்கள் சூரியனை 1000 கை வைத்து மறைத்தாலும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டு வெளியே வரும்பாங்களா, அந்த மாதிரி தான் சாட்டர்டே சண்டே கூட்டம் வந்து திருப்பி அள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இப்போ படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி ரிப்பீட்டடாக அது வேல்யூ இல்லைனா கூட கண்டிப்பாக கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்லீஸ்ட் போட்ட காசு எடுத்துகிட்டு வர படமாகத்தான் இருக்கும்
அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டே கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம வருவோம். ஸோ செகண்ட் டே கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் நாள் 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம் நேற்று. இரண்டாம் நாள் ரொம்ப கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 50க்கு பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. இதுலேயும் கருமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 கோடி தான் தமிழ்நாடு. சரிங்களா? மிச்சம் எல்லாம் ஓவர்சீஸ் தான். கிட்டத்தட்ட 10 கோடி கிட்டே ஓவர்சீஸ். ஸோ கணக்கு போட்டு பாருங்களேன், எவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதை வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பிரதேஷ், கேரளா இதெல்லாம் சேர்த்து அப்படி 25 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ 75 கோடி ரூபாய் தான் ஆக்சுவலாக இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கணும் 2 நாளில். பட் 75 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது என்ன சொல்கிறது, சாட்டர்டே சண்டே இப்போ கூட்டம் இருக்கிறதுனால மேபி 100 கோடியை கிராஸ் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, மண்டே டியூஸ்டே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் வந்து அதுக்கடுத்து அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆஃப் ஆயிரும். ஏன்னா மக்கள் வந்து இன்னதான் வந்தால் கூட இது ரிப்பீட் வேல்யூ கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்துக்கு இன்னொரு தடவை பார்க்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலே கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 150 கோடி ரூபா போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி இருக்கும் பொழுது படம் வந்து கண்டிப்பாக 200 கோடிக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த 150 கோடி தேட்டரிக்கல் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 210 கோடி ரூபா சேட்டலைட்டில் வந்துருச்சு. 150 வந்தாலே 350 கோடி. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 கோடி லாபம் அப்படிங்கிற மாதிரி போயிட வேண்டியதான். மற்றபடி சங்கர் சாரும் இந்தியன் சேர்ந்து அவங்களும் பண்ணதும் வந்து அந்தளவுக்கு போல. அடுத்து இப்போவும் மணிரத்னம் அவர்கள் சேர்ந்ததும் வந்து கமல் சாருக்கு வந்து ஒரு காசை காப்பாற்றிருக்காங்க அவ்வளோதான். தவிர படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருக்கலை. லைக் விக்ரம், அமரன் இந்த மாதிரி படங்கள் வந்து போன மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 2ஆம் நாள் வசூல் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாடல்கள் ஏன் வந்து வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி மணிரத்னம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது பாடல்கள் வந்து இந்த முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தம் அடிக்க போகிறப்ப வெளியே பண்ணுவாங்க. பட் இப்போ அதை மாதிரிலாம் பார்க்குறது கிடையாது. கதையோடு போகிறதுனால நான் அப்படியே கதையோட கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் பாடல் வரல. சில இடங்களில் பாடல் இல்லைனா பிஜிஎம் வச்சு மேட்ச் பண்ணுவோம். ஸோ முத்துமலை பிஜிஎம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் மேட்ச் ஆகிருக்குங்கிற மாதிரி மணிரத்னம் அவர்கள் சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து கமல் சார் இந்த மாநிலங்களவை எம்பியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு சொத்து பத்திரத்தை வந்து எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லணும். ஸோ அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 245 கோடி, அசையும் சொத்துக்கள் 60 கோடி, அப்புறம் வந்து டோட்டலாக 305 கோடி. கமல் சாருடைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா. இந்த சுரிதாஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்லாம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே வந்ததுலேருந்து கமல்ஹாசன் அவர்கள் அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், ஆச்சிருக்கார், பூச்சிருக்கார் நாங்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்களா நியாயமான கணக்கு விட்டாரா? இப்போ எங்கடா பதில் சொல்லுங்கடா. சுரிதாஸு அப்புறம் அந்த கிஷோர் சுவாமி இவங்களாம் எங்கடா போனீங்க? இப்போலாம் வரமாட்டாங்க. சும்மா ஒருத்தனை அடிக்கணும், டிஎம்கேட்ட சேர்ந்துட்டானாங்க, முடிஞ்சு போச்சு, அவனை ஒழிச்சிடணுன்ற மாதிரி பண்ணுற ஒரு கேவலமான ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அடுத்து KS 237 கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கமல் சார் அடுத்து இந்தியன் 3க்கு தான் பிளான் பண்ணுறாராம். ஸோ KS 237 ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நிறைய பேர் ட்ராப் பண்ணிட்டாங்க, கைவிடப்பட்டுருச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. KS 237 இஸ் ஆன். அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்தியன் 3 முடிச்சுட்டு தான் அதை ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இப்போதைக்கு. அவர் அதுக்கு தான் கால்ஷீட் கொடுத்துட்டு போவார்னு நினைக்கிறேன். ஆனால் KS 237 ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மியான புது டேரக்டர்ஸ் கமல் சார் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃபோடைய நிலவரம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சிந்திக்கும். அது வரைக்கும் குட் பை.